இனி பேசுறதுக்கு ஒண்ணுமில்லாத அளவுக்கு பேசியாச்சு. காத்து கடல் மலை மரம் செடி கொடி ஆடு மாடு எல்லாம் பேசியாச்சு. உனக்கு நக்கலாவும் நகைச்சுவாயிருக்கல. ஒரு நாள் நீ என்னை தேடுவ. நீ கஷ்டம் வரும்போதான கோயிலுக்கு போவ. ஒரு நாள் என் கோயிலுக்கு நீ வருவ. நீ என்கிட்ட வருவ. நீ எதுவும் மாறாது. மாற்றுவதற்கு என்னையும் என் பிள்ளைகளையும் தவிர எவனாலும் முடியாது. இந்த பிரச்சனைக்கு வேறும் தெரியாது, தீர்வும் தெரியாது. மேல வந்துகிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிட்டீங்க. நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். உள்ள போய் இருந்த நல் வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும் ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன். மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். எதையா மக்கள் என் மேல பாம்பாத்து விட்டாங்களா இல்ல உங்க மேல பாம்பாத்து போட்டாங்களா ஒன்றும் தெரியல. ஏன்னா கோயிலுக்கு 10 லட்சம் கோடி கடன். நான் பாட்டா பாடினேன். 10 லட்சம் கோடி கடல்ல நாடு, இதுல இலவசம் வேற பெருமைக்க கேடு. தேர்தலா ஊரா பேசுனேன். முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐயா அப்படியா 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி. பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டையும் வட்டி கட்டிட்டு ரொட்டி திண்டு தெரிய வேண்டியதான் நான் சொன்னேன். நீங்க கேட்கல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்றம். நாங்கள் உண்மையை சொன்னோம், தோற்று போனோம், மேன்மையாக கருதுகிறோம். நான் தர மாட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க 2500 இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு இல்ல. அது கூட தெரியாம எதுக்கு வந்திய? 6 சிலிண்டர் எப்படி கொடுக்குறீங்க நானும் பார்க்க தானே போறேன். எப்படி கொடுக்குறீங்க? ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானையே கைப்பற்றினாத்தான். நீ பிரபாகரன் மகண்டாவே, நம்மாழ்வார் மகண்டா. நீ கொடு. நான் மாட்டு சனத்திலிருந்து சிலிண்டர் தயாரிச்சு என் பிள்ளைகள் கொடுக்குறேன் என்பது கொஞ்ச நாளுக்கு அரிசி இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு நீ கூப்பிடாது வரமாட்டேன். உனக்கு தான் ஒரு கஷ்டம் வராது. இதான் கடவுளின் ஆட்சியை நிரூபிச்சு அப்புறம் நாங்க தேவைப்பட மாட்டோம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனு கொடுக்க வா. அன்னைக்கு பாப்பா இந்த சிரிச்சுக்கிட்டு கசியமா இல்ல. அன்னைக்கு சேட்டை உனக்கு என்ன சொல்றோம் ஏது சொல்றோம்னு கேட்கறது இல்ல. படிச்ச இளைஞர்களுக்கு 4000, இடைநிறுத்தத்துக்கு 15,000, கல்வி கடன் 20 லட்சம். எங்கிருந்து ராஜா? எங்கிருந்து பாருங்க. எப்படி பாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு பாவம், கடன் ஆயிப்போச்சு.